அன்னைக்கு அல்வாவை நான் எடுத்துக்கிட்டதும் உன் முகத்துல அப்படி ஒரு பிரகாசத்தை நான் பார்த்தேன். அத ஆரம்பத்திலேயே கட் பண்ண யோசிச்சுதான் உன்னை டிராப் பண்ணவே சொன்னேன். எதுக்கு தெரியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு டிரைவர். அத உனக்கு அழுத்தமா புரிய வைக்கதான் இந்த ஏற்பாடு. என்ன இதுக்கும் கோவம் வரலையா? ஆனா ஆமா, எனக்கு ஏன் வர மாட்டேங்குது? உங்களதான் கேக்குறேன். நான் கோவமா தான் இருக்கேன். கோவமா இருந்தாலும் இந்த மாதிரி பேசாம தான் வருவாங்க. அது டீச்சர் அம்மாவுக்கு தெரியாதோ? ஓஹோ, ரைட் ரைட். சரி, காலையில உங்க கூட்டணி ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்களே, எதை பத்தின்னு தெரிஞ்சுக்கலாமா? பாரு, சும்மா கூட்டணி கேட்டேன்னு சொல்லி கடுப்பு ஏதாவது சொல்லிட்டேன். சரி சரி, கூட்டணின்னு சொல்லல, பயங்கரமான டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சே, அப்படி என்ன பேசுனீங்க? அது நாங்க அம்மா பையனுக்குள்ள ஏதோ பேசிப்போம். உனக்கு என்ன? ஆனா அண்ணியும் இருந்தாங்களே, அண்ணி இருந்தாலே அங்க ரொம்ப விசேஷமாச்சே, அதான் கேட்டேன். உனக்கு என்ன தெரியணும்? எனக்கு ஒன்னும் தெரிய வேண்டாம், நீங்க சொல்லிதான் அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? எனக்கு என்னமோ நீங்க 3 பேரும் ரகசியம் பேசினாலே என்ன அந்த வீட்ல இருந்து விரட்டுறதுக்காக தான் இருக்கோன்னு எனக்கு கெஸ் பண்ண தெரியாதா? கலையரசி அக்கா என்ன சொல்லிருப்பாங்க, அதுக்கு உங்க அம்மா என்ன சொல்லிருப்பாங்க, ரெண்டையும் கேட்டுட்டு நீங்க எப்படி தலையாட்டிருப்பீங்க? அது எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். சொல்லட்டா? அன்பு தாத்தா கிட்ட மட்டும் இல்ல, ஊருக்குள்ளயும் இமேஜ் தாறுமாறா பில்டப் பண்ணிட்டாத்த. அவ சொன்ன மாதிரியே உங்களை டம்மி பீஸ் ஆக்கிடுவாளோன்னு பயமா இருக்காத்தன்னு ஆரம்பிச்சிருப்பாங்களே. ஆஹா, வார்த்தை மாறாம சொல்றாளே. என்ன கரெக்டா சொல்லிட்டேனா? ஒட்டு கேட்டிருப்பேன்னு தோணுதா? அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லவே இல்ல. இவ்வளவு நாளா உங்க வீட்டுல இருக்கேன், யார் எப்படி பேசுவாங்கன்னு கணிக்க முடியாதா என்ன? நான் ஒரு விஷயத்த கணிச்சா அது சரியாதான் இருக்கும். சார், டோட்டலா சைலண்ட் ஆயிட்டீங்க. பிச்சு உதறாளே, இவகிட்ட வாய கொடுக்கலாமான்னு பயமா? பயப்படுறாங்க. நான் தான் சொல்லிட்டேன்ல, உன் கற்பனைக்கெல்லாம் நான் எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டேன். அப்புறம் எதுக்கு நோய் நோயின்னு பேசிக்கிட்டே வர? கற்பனை பொட்டியை தூக்கிட்டு ஓட விடுறேன்னு என்கிட்ட பல தடவை சவால் விட்டுருக்க. இப்போவும் அதே மாதிரி தைரியமா சொல்ல வேண்டியதானே? ஏன் வாய் வர மாட்டேங்குது? ஆமால, ஏன் வாய் வர மாட்டேங்குது? ஹலோ, என்ன காது கேட்கலையா? நடக்கிறப்ப நீ பாப்ப. ஸ்கூல் பக்கத்துல வந்துட்டோம், கொஞ்சம் அமைதியா வரியா? நடக்கிறப்ப பார்க்கலாமா? பார்க்கலாம்.